நீங்க கூடிய சீக்கிரம் 3வது இடத்துக்கு போக போறீங்க. நம்பர் 1க்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது, நம்பர் 2க்கு ஏர்டெல் வரப்போகுது, 3வது இடத்துக்கு நீங்க போக போறீங்க. பாத்துக்கோங்க. ஜியோ அட்ரஸே இல்லாம போக போகுது கூடிய சீக்கிரம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலையை ஒழுங்கா குறைக்கலன்னா கண்டிப்பா ட்ராய்க்கெல்லாம் நாங்க வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம். ஏன்னா 2016ல ஃப்ரீயா கொடுக்குறோம் நெட்வொர்க், எல்லாமே ஃப்ரீ நெட்வொர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாத்தி நீங்க வந்து ஜனங்களை சிம்ம வாங்க வச்சு வித்த ஆளுங்க நீங்க. இப்போ வந்து நீங்க வேற விலையை ஏத்திருக்கீங்க. ஏன் எல்லா நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்த ஆளுங்க, இப்போ ஏன் கம்மியா கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு? ஃப்ரீயா ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க சொல்லல. இப்ப ரேட்டை கம்மியா கொடுங்க. பிஎஸ்என்எலோட கம்மியா கொடுக்கலாம்ல நீங்க. எல்லாம் நம்பர் 1 இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. இல்ல சார், நம்பர் 1 இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. உங்களுக்கு வருமானம் பத்தலையா? அம்பானி சார் வந்து அங்க உக்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைப்பாரு. இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகணுமா? அவ்வளவு அமௌண்ட்டுக்கு